நண்பர்களே, ஒரே ஒரு முட்டை உங்க உடல்ல இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்துமா? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமாங்க. தினமும் ஒரு முட்டை சாப்பிடுறதுனால உடல்ல என்னென்ன நடக்குது தெரியுமா? மூளை வேகமாக செயல்படும், கண் பார்வை பாதுகாக்கப்படும், தசை வளர்ச்சிக்கு அது மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்திய கூட்டும், உடல் எடையை கட்டுப்படுத்தும். இப்படின்னு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் முட்டை. ஆனா, தினமும் முட்டை சாப்பிடலாமா? எல்லாருமே சாப்பிடலாமா? ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிட வேண்டும்? முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மருத்துவ ஆய்வுகள் மற்றும் உணவியல் தகவலின் அடிப்படையில தான் முட்டைய பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமான முட்டையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்த்திடலாம். முட்டை உலகிலேயே மிகவும் முழுமையான உணவுகள்ல ஒன்றாக கருதப்படுது. ஒரு பெரிய முட்டையில சராசரி 70ல இருந்து 78 கலோரிகள், 6ல இருந்து 7 கிராம் புரதம், நல்ல கொழுப்புகள், விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் பி12, போலேட், செலினியம், அயன், ஜிங்க், கோலின் இது அனைத்துமே உடலுக்கு மிக மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பல நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் இந்த சத்துக்கள் பயன்படுது. முட்டை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தரலாம். அதுல முதலாவது நன்மை, உயர்தர புரதத்தை கொடுக்கறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில இருக்கக்கூடிய புரதம் உடல்ல முழுமையாக உறிஞ்சப்படுது. இதனால தசைகள் வளர்க்கப்படுது, உடல் பலம் அதிகரிக்கப்படுது. முக்கியமா அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி முட்டையை நீங்க பயன்படுத்தினா அந்த காயங்கள் விரைவிலே குணமாகும். அதனால முட்டை ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்து இரண்டாவது ஒரு நன்மை என்னன்னா, மூளையை கூர்மையாக்குறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில கோலின் அதிகமாவே இருக்குது. இது நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கு, அந்த கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்துறதுக்கு, ஃபோக்கஸ்டா படிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த கோலின் பயன்படுது. லேர்னிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த முட்டை பயன்படுது. அதனால பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறிய குழந்தைகள், வயதானவர்கள் எல்லாருக்குமே முட்டை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. வயதானவர்களுக்கு ஏன்னா வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய நினைவு ஆற்றல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஞாபக சக்தியை அவங்களுக்கு அதிகப்படுத்துறதுக்காக முட்டை ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில லியூட்டின், ஜியாசந்தின் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கண் புரை மற்றும் வயது சார்ந்த பார்வை குறைபாடை வராம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா வயதானவர்களுக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வரும். முக்கியமா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே நம்ம மொபைல் ஃபோன் அதிகமாகவே யூஸ் பண்றோம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி அதிகமாக பார்க்குறோம். இதனால கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம முட்டையை தினமும் சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. அடுத்து நான்காவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் விட்டமின் டி, விட்டமின் ஏ, செலினியம் இது எல்லாமே இருக்குது. இதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வரக்கூடிய நபர்கள் நீங்கள் தொடர்ந்து முட்டையை பயன்படுத்தும் பொழுது உங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் போன்ற தொற்று உங்களை உங்களுக்கு வராது. அப்படி வந்தாலுமே நீங்கள் எளிமையாக எதிர்த்து போராடும் தன்மை உங்கள் உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. காலையில் முட்டை சாப்பிட்டா நீண்ட நேரம் பசியே வராது. இதனால ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடிய அந்த ஆசை குறைக்கப்படும். அதே மாதிரி நம்ம அதிகமான கலோரிகள் நிறைந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் குறையும். அதிகமாக நம்ம சாப்பிட்டா தானே உடலில் போய் அது கலோரிகள் அதிகமாகி உடல் எடையை அதிகரிக்குது. நீங்கள் முட்டையை காலையில் ஒரு 2 முட்டையை நீங்கள் சாப்பிட்டு டயட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் பசிக்காது. நீங்கள் எந்த ஒரு அன்னெசரியான ஸ்நாக்ஸையும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அதுக்கப்புறம் மதியானம் நம்ம சாப்பாடை டைரெக்டாக போய் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது உடல் எடை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. அதே மாதிரி முட்டையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் நம்மளுக்கு கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ நம்ம முட்டையை எடுத்துக்கிட்டு அது கூடவே சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி ஒரு 20லிருந்து 30 நிமிடம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நடந்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். வெறும் முட்டையை மட்டும் சாப்பிட்டா உடல் எடை குறையாதுங்க. அது கூடவே உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும்.
அடுத்து 6வது நன்மை, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. முன்பெல்லாம் முட்டை சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உள்ள புதிய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, பெரும்பாலான ஆரோக்கியமான இருக்கக்கூடிய நபர்களுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. இது வந்து இதயம் சார்ந்த நோய் அபாயத்த குறைக்கிறதுக்கு பயன்படுறதாக இப்போ உள்ள ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறது. ஸோ இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனா முட்டைய நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்க அதிகமா பயன்படுத்தும் பொழுது தான், ஒரு நாளைக்கு நிறையா சாப்பிடும் பொழுது தான் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும். அளவோடு எடுத்துக்கிட்டால் அது ஆரோக்கியத்த கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழி நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க முட்டையுமே சாப்பிடலாம். ஸோ அளவோடு எடுத்துக்கிறணும். ஏற்கனவே இதயம் சார்ந்த நோய் இல்ல இதய பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்குன்னு சில உணவு கட்டுப்பாடு இருக்கும். அவர்கள் மருத்துவர்ட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மத்தபடி எல்லாருமே வந்து முட்டையை எடுத்துக்கிற பொழுது இதயம் ஆரோக்கியமாக்கப்படும். இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் தடுக்கப்படும். அடுத்து 7வது நன்மை, எலும்புகளை வலிமையா வச்சுக்கிறதுக்கு வந்து முட்டை வந்து பயன்படுது. முட்டையில விட்டமின் டி இருக்குது. இது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் 30 வயசுலயே தொடங்கிருது. ஸோ எலும்பு சார்ந்த பிரச்சனைனா கால்சியம் குறைபாடுனாலையும் விட்டமின் டி குறைபாடுனாலையும் தான் இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அரிப்பு நோய், எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இது எல்லாத்துக்கும் காரணம் விட்டமின் டியும் கால்சியமும். நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகள் என்னதான் சாப்பிட்டாலும் விட்டமின் டி உடல்ல இல்லைன்னா அதனுடைய சத்துக்கள் உடலால உறிஞ்சப்பட முடியாது. ஸோ விட்டமின் டி உடலுக்குள்ள இருந்தாதான் நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட்டால் உடலால உறிஞ்சி கொள்ள முடியும். ஸோ அந்த வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முட்டையோடைய மஞ்சக்கருவில் இருக்குது. அதனால நீங்க கண்டிப்பாக முட்டையை சாப்பிடணும். அப்படி முட்டை சாப்பிட பிடிக்காதவர்கள் என்ன பண்ணலாம், சூரிய ஒளியில காலையில ஒரு 15 நிமிடம் நீங்க அதுல நடக்கலாம், இல்ல உட்காரலாம். உட்கார்ந்து யோகா, மூச்சு பயிற்சி செய்யலாம். இல்ல வெறுமனமே உட்கார்ந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கதை கூட பேசிக்கலாம். ஆனா சூரிய ஒளி உங்க மேல படணும். ஸோ அப்படி படும் பொழுது உங்களுக்கு விட்டமின் டி இயற்கையாகவே உங்க உடலுக்கு போக ஆரம்பிக்கும். உங்களுடைய எலும்புகள் பலமாக்கப்படும். எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் தடுக்கப்படும். அடுத்து 8வது நன்மை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவா இருக்குதுங்க. ஏன்னா கோலைன் வந்து இதுல இருக்கு முட்டையில. குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு முக்கியமானது கோலைன். அதனால முட்டைய கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே அவசியமானது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு முட்டை வந்து பயன்படுதுங்க. இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன், பயோட்டின், விட்டமின் பி12 முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும் சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் இது உதவியா இருக்குது. ஸோ முடி உதிர்தலை நீங்க தடுக்கணும் அப்படின்னா முட்டை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. நம்ம ஏற்கனவே விளம்பரங்கள்லாம் பார்த்துப்போம்ல, இந்த ஷாம்பில் வந்து முட்டை சேர்த்து செஞ்சுருக்காங்க, அதனால உங்களுடைய முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வலுவாக இருக்கும் அப்படின்னு ஆட்லலாம் போடுறாங்களா. அதுக்கு காரணம் வந்து முட்டையில் பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அதனால ஸோ இந்த பயோட்டின் உங்களுடைய முடியை வந்து புதுசாக வளர்றதுக்கு ஊக்குவிக்கும், முடி உதிர்தலை தடுக்கிறதுக்கும் பயன்படும். அடுத்து 10வது நன்மை, வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா முட்டை வந்து இருக்குது. இது தசை இழப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது மசில்ஸ் லூஸ் ஆகும்ல, ஸோ அந்த மசில்ஸ் லூஸ் ஆகிறத குறைக்கிறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. ஏன்னா இது வயதானவர்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மசில்ஸ் லூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வந்து இருக்கும். தசை இழப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பலவீனம் வராமல் இருக்கிறதுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ முட்டையை வந்து வயதானவர்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இப்ப முட்டையோடைய மஞ்சக்கரு நல்லதா இல்ல கெட்டதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தலாம். பலரும் மஞ்சக்கருவை தூக்கியே எரிஞ்சிடறாங்க, ஏன்னா அதுல அதிக அளவுல ஃபேட் இருக்குது அப்படின்னு. ஆனா அது தவறுங்க. ஏன்னா மஞ்சக்கருவில் தான் விட்டமின் டி இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, கோலின் இருக்குது, லூசின் இருக்கு, ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால மஞ்சக்கருவை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடணும். முக்கியமா ஆரோக்கியமான ஒரு உணவு அப்படின்னா அது முட்டை. முட்டையோடைய மஞ்சக்கரு, வெள்ளைக்கரு ரொம்பவுமே ஒரு சத்தான உணவு. இன்னுமே மஞ்சக்கருவை யாரும் தூக்கி போடாதீங்க. ஸோ விட்டமின் டி நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மஞ்சக்கரு இவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்றீங்க, அப்போ வெள்ளைக்கருவில் சத்தே இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தோணும். வெள்ளைக்கருவுலையும் சத்து அதிகமாக இருக்குது. வெள்ளைக்கருவையும் சாப்பிடலாம். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கக்கூடியது அந்த வெள்ளைக்கரு தான். ஸோ இந்த வெள்ளை பகுதியையும் நம்ம சாப்பிடலாம். இந்த முட்டையை வந்து வெள்ளை, மஞ்சள் எல்லாத்தையும் சேர்த்து
சேர்த்து எடுக்கும்போது தான் ஒரு முழுமையான ஊட்டச்சத்து உடலுக்கு கிடைக்கும். ஸோ இனிமே முட்டைய முழுசா சாப்பிடுங்க. யாரும் மஞ்சள், வெள்ளைய தவிர்க்காதீர்கள். ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாமா? ஒரு ஆரோக்கியமான பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 முட்டை சாப்பிடுறது பாதுகாப்பானது. குழந்தைகள் தினமும் 1 முட்டை எடுத்துக்கலாம். இதுவே விளையாட்டு வீரர்கள், ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவர்கள், விளையாட்டு வீரர்கள் அவங்க 1லிருந்து 4 முட்டை வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க எடுக்கணும். ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நபர்கள் அதுக்கு மேல எடுக்கணும்னா, அது அவங்களுடைய உடல மருத்துவர்ட்ட காட்டி ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சிறிய குழந்தைகள் ஒரு நாளைக்கு 1 எடுத்துக்கலாம். நார்மலா இருக்கக்கூடிய பெரியவர்கள் 1 இல்லைன்னா 2 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். ஸோ இதுவே உங்களுக்கு போதுமான அளவு. ஸோ எப்படி ஆரோக்கியமான முறையில முட்டைய சாப்பிடணும்னா, வேக வைத்த முட்டைகள் சாப்பிட்றதாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. அதுவும் ஹாஃப் பாயில்லாம் சாப்பிடவே கூடாது. நல்லா வேக வச்சு சாப்பிடணும். ஸோ நன்றாக வேக வைத்த முட்டைய மட்டும் தான் நீங்க சாப்பிடணும். ஆம்லேட் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. எண்ணெய் ஊத்தி பொரிக்கிறது, வறுக்கிறது இந்த மாதிரி சாப்பிட்றத தவிர்த்துட்டு, ஒன்லி நல்லாவே வேக வைத்த முட்டைகள சாப்பிடும்போது தான் அந்த முட்டையில இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும். ஸோ எந்த நேரத்துல முட்டை சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும்னா, காலை நேரத்துல காலை உணவாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலை உணவு எடுப்பீங்கல்ல, அந்த உணவுல முட்டைய சேர்த்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. உடற்பயிற்சி செய்றவங்க ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சூப்பரான உணவு. இன்னைக்கு பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.